Hi everyone. So இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா as usual இவ்வளவு பெரிய பேரா இருக்கு. இந்த பேராவை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணனும் அப்படின்றதுக்கான கீவேர்ட்ஸ் கீழ கொடுத்திருக்கேன். இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணனும் அப்படினு சொல்லி பார்க்க போறோம். And then at the same time இது வந்து ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட பார்ட் 1 வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவை வந்து மேல நோட்டிஃபிகேஷன்ல வருது பாருங்க. அதை டச் பண்ணி பார்க்கலாம். இல்லனா இந்த வீடியோவோட லிங்கை நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். And இந்த as usual சொன்ன மாதிரி இந்த ஸ்டோரியில வரக்கூடிய அந்த பையன் வந்து நீங்க தான். சோ அந்த இடத்துல அவன் அப்படிங்கற இடத்துலலாம் நான் அப்படினு சொல்லி நீங்க உங்களுடைய கேரக்டரை நீங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி அந்த ஸ்டோரியை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்ல ஆல்ரெடி மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தேன். பார்ட் 1ல நிறைய பேர் வந்து ஹோம்வொர்க் பண்ணி அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அண்ட் அதே சமயம் இதுலேயுமே வந்து அவன் அப்படின்ற வர இடத்துலலாம் நான் அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணி இதையும் நீங்கள் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. அண்ட் இந்த பறவை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அதில் வரக்கூடிய கேரக்டரை நீங்களாக மாற்றி நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, ஸோ வாங்க இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். அண்ட் பிஃபோர் கீவேர்ட்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல எங்கெல்லாம் ஆக்ஷன் வருதோ ஆஸ் யூஷுவல் வந்து இது வந்து பாஸ்ட்டில் நடந்த ஒரு செயல் அப்படின்றதுனால பாஸ்ட்டில் நடந்த ஒரு ஸ்டோரி அப்படின்றதுனால எங்கெல்லாம் ஆக்ஷன் வருதோ இந்த இடத்துல நம்ம வந்து வேர்ப் செகண்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ அந்த வாக்கியத்தோட அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா வாக்கியத்தோட தொடக்கத்தில் சப்ஜெக்ட் இருக்கணும். அண்ட் வேர்ப் ஃபார்ம் வந்து அடுத்ததாக யூஸ் பண்ணணும். அந்த வேர்ப் வந்து செகண்ட் ஃபார்மாக இருக்கணும். அடுத்ததாக வந்துட்டு எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி வருதோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இருந்தார்கள் அப்படின்னு வரும்போது தேர் வேர் யூஸ் பண்ணோம். சேம் இதுலேயுமே வந்து இருந்தது அப்படின்ற வர இடத்துல நம்ம வந்து தேர் வேர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரியா? அடுத்தது எந்த இடத்துல உடைய அப்படின்னு சொல்லி வருதோ அங்கே நம்ம வந்து ஆஃப் யூஸ் பண்ணணும். சரியா? டன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அவன் ஒரு ஐஸ்கிரீமை பாயிண்ட் செய்து விலையை கேட்டான். அதாவது பாயிண்ட் செய்து அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீமை கை காமிச்சு அதனோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அவன் அப்படின்ற இடத்துல நம்ம ஹீன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா பாயிண்ட் பண்ணான். ஓகேவா? ஸோ அது வந்து என்னென்னா ஆக்ஷன். ஸோ அந்த ஆக்ஷனை வந்து நம்ம வேர்ப் செகண்ட் ஃபார்மில் எழுதணும். ஸோ அப்போ அந்த பாயிண்ட்டுடைய செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா பாயிண்டட். ஹீ பாயிண்டட். ஓகே, ஸோ இந்த அட் நான் ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து சேனலில் ஸ்பீக்கிங் டூல்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா அவனை பார்த்து அதனை பார்த்து அப்படின்ற இடத்துல வந்து நம்ம அட் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. இப்போது ஹி லாஃப்ட் அட் மை ஜோக் அப்படின்னா அவன் என்னோட ஜோக்கை பார்த்து சிரித்தான். ஓகே, ஹீ வேவ்டு அட் மீ அப்படின்னா அவன் என்னை பார்த்து கை அசைச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த பார்த்து அப்படின்ற வர இடத்துல வந்து நம்ம அட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவும் ஸ்க்ரீனில் வீடியோட கார்னரில் வருது பாருங்கள். அதை நீங்கள் டச் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஹீ பாயிண்டட் அட், இப்போது அவன் என்னை வந்து பாயிண்ட் பண்ணான் அப்படின்னா ஹீ பாயிண்டட் அட் மீ அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா அவன் வந்து ஐஸ்கிரீமை பாயிண்ட் பண்ணான். ஓகேவா? அப்போது ஹீ பாயிண்டட் அட் an ஐஸ்கிரீம். ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்றனால an ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகே, ஹீ பாயிண்டட் அட் an ஐஸ்கிரீம். ஓகே, பாயிண்ட் பண்ணி அவன் என்ன கேட்டான் அப்படின்னா விலையை கேட்டான். ஓகே, ஸோ அப்போது ஹீ ஆஸ்க்டு கேட்டான் அப்படின்ற பொழுது இது ஒரு செயல் இல்லையா? ஸோ அந்த ஆக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? வேர்ப் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அப்போது ஹீ ஆஸ்க்டு அவன் கேட்டான். என்ன கேட்டான்? விலையை கேட்டான். அப்போது த ப்ரைஸ். அப்போது ஹீ பாயிண்டட் அட் an ஐஸ்கிரீம் அண்ட் ஹீ ஆஸ்க்டு த ப்ரைஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள், விற்பனையாளர் சொன்னார். த சேல்ஸ்மேன் என்ன பண்ணார்? சொன்னார். அப்போ ஆக்ஷன் என்ன? டெல்லுடைய பாஸ்ட் ஃபார்ம் டோல்டு, செகண்ட் ஃபார்ம். ஸோ அப்போது இந்த சேல்ஸ்மேன் டோல்டு என்னன்னு சொன்னார்? இந்த ஐஸ்கிரீமுடைய விலை 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஓகே, அப்போது இந்த இடத்துல இந்த சென்டென்ஸை மட்டும் நம்ம ப்ரெசண்ட்டில் சொல்லணும். அவர் என்னன்னு சொல்கிறாரு? அந்த ஐஸ்கிரீமோட விலை வந்து 10 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஐஸ்கிரீமுடைய விலை 10 ரூபாய் இதை வந்து உடைய அப்படின்னு சொல்லி வருது இல்லையா? அந்த இடத்துல நம்ம வந்து ஆஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கீழே பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன போடணும் அப்படின்னா இந்த ப்ரைஸ் ஆஃப் திஸ் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி போடணும். நான் ஆஃப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அதனுடைய வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். பட் இந்த இடத்துல ஒரு பொருளுடைய குவான்டிட்டி, ரேட்டு இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும் பொழுது ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? த ப்ரைஸ் ஆஃப் திஸ் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ இது வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்கும்போது இந்த ப்ரைஸ், அதாவது ஐஸ்கிரீமுடைய விலை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ப்ரைஸ் ஆஃப் த ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது திஸ் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த ப்ரைஸ் ஆஃப் திஸ் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ அதனுடைய விலை வந்து 10 ரூபாய் அப்படின்னு இந்த ஒரு சென்டென்ஸை மட்டும் நம்ம ப்ரெசண்ட்டில் சொல்லணும்.
அதனுடைய விலை 10 ரூபாய் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது the price of this ice cream is 10 rupees அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது அந்த பையன் அவனுடைய பாக்கெட்டை சோதிக்கிறான், அதாவது சோதிக்கிறான் அப்படின்னா செக் பண்ணுறான். ஓகே, அப்போது இந்த பாய் செக்டு, அதாவது சோதிக்கிறான் அப்படின்றதோட இங்கிலீஷில் செக்னு சொல்லணும், அதனுடைய செகண்ட் ஃபார்ம் செக்டு. ஓகே, எதை செக் பண்ணால் அவனுடைய பாக்கெட்டை. ஓகே, அவனுடைய அப்படின்னா அவனுடைய பாக்கெட் அப்படின்னா his pocket. அப்போது the boy checked his pocket. அந்த பையன் அவனுடைய பாக்கெட்டை செக் பண்ணான் அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே அந்தன்ற இடத்துல நம்ம தட் யூஸ் பண்ணுன்ற நெசசரி கிடையாது. ஒரு வாக்கியத்தில் ஒருத்தரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல திரும்பவும் அந்த இடத்துல அது வரும்பொழுது, நான் ஒரு நாயை பார்த்தேன், அந்த நாய் ஓடியது அப்படின்னு சொல்லும் பொழுது I saw a dog, the dog ran அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு நாயை பார்த்தேன், அந்த நாய் ஓடியது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நாய் அப்படின்னு இருக்கு the dog அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா, இது நான் ஆர்டிகல்ஸ் and தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை நான் சொல்கிறேன். ஓகே, டன். ஸோ the boy checked his pocket அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், அவனுடைய பாக்கெட்டில் நிறைய காயின்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது அவனுடைய பாக்கெட்டில் நிறைய காயின்ஸ் இருந்தது அப்படின்ற வர இடத்துல நம்ம வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி கீவேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும் பொழுது நிறைய விற்பனையாளர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் தேர் வேர் மெனி சேல்ஸ்மென் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தேர் வேர் மெனி சேல்ஸ்மென் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சேம் அதே தான், தேர் வேர் மெனி காயின்ஸ், அவ்வளோதான். அதில் என்ன சொன்னோம், தேர் வேர் மெனி சேல்ஸ்மென் இன் த ஷாப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஷாப்பில் நிறைய விற்பனையாளர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன அப்படின்னா அவனுடைய பாக்கெட்டில் நிறைய காயின்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது தேர் வேர் மெனி காயின்ஸ் இன் ஹிஸ் பாக்கெட் அப்படின்னா, இன் ஹிஸ் பாக்கெட் அப்படின்னா அவனுடைய பாக்கெட்டில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போது அவனுடைய பாக்கெட்டில் நிறைய காயின்ஸ் இருந்தது, தேர் வேர் மெனி காயின்ஸ் இன் ஹிஸ் பாக்கெட் அப்படின்னு சொல்லலாம். அவன் அதை எண்ணினான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது அவன் அப்படின்ற இடத்துல ஹீன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. ஹீ எண்ணினான் அப்படின்னு சொல்லும்பொழுது கவுண்ட் தான் ஆக்சுவல் ஆக்ஷன் வேர்ட். அதனுடைய செகண்ட் ஃபார்ம் என்ன, கவுண்டட். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஆக்ஷன் வந்து வேர்ப் செகண்ட் ஃபார்ம் எழுதணும்னு. ஸோ சப்ஜெக்ட்டு வேர்ப் செகண்ட் ஃபார்ம் இருக்கணும். சப்ஜெக்ட் ஹீ, கவுண்டர் அப்படின்றது வேர்ப் செகண்ட் ஃபார்ம். ஹீ கவுண்டட் இட், அதை அப்படின்ற போது இட் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஹி கவுண்டட் இட், அவ்வளோதான். ஸோ இப்போது இந்த ஸ்டோரியில் நான் இந்த ஸ்டோரியில் வந்து அந்த பையன் அப்படின்ற இடத்துல நான் என்ன வச்சு அந்த ஸ்டோரி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஐ பாயிண்டட் அட் an ice cream and I asked the price. The salesman told the price of this ice cream is 10 rupees. I checked my pocket. There were many coins in my pocket. I counted it. அவ்வளோதான். இதில் நான் என்ன அந்த கேரக்டராக வச்சு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போது நீங்கள் உங்களை அந்த கேரக்டராக வச்சு ஐன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லலாம். இல்லை நான் அந்த இடத்துல வந்து வேறு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறேன், அவள் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்ஜெக்டை மாற்றி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வேறு எந்த சென்டென்ஸையும் நீங்கள் மாற்றிடாதீங்க. ஓகே, சப்ஜெக்டை மட்டும் மாற்றுங்க. சப்ஜெக்டை மட்டும் நான் வேணால் அண்டர்லைன் பண்ணுறேன். ஹீ இதை மாற்றணும். அடுத்ததாக வந்துட்டு he pointed at an ice cream and he asked. இந்த இடத்துல வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா I askedன்னு சொன்னேன், இங்கேயும் I pointedன்னு சொன்னேன். ஸோ அடுத்தது பாருங்கள், the salesman told the price of this ice cream is 10 rupees. the boy அப்படின்ற இடத்துல நான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணேன். அப்போ அது இங்கிலீஷில் என்னன்னு சொல்லி நீங்கள் போடுங்க. அடுத்து there were many coins in his அப்படின்னா அவனுடைய பாக்கெட். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் வந்து அவள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து ஷீன்னு சொல்லி போடுவீங்க. ஷீன்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து அவனுடைய அப்படின்னு மாறும். அப்போது நீங்கள் வந்து இங்கே ஷீன்னு போட்டிங்கன்னா அது இங்கே அவளுடையன்னு வரும். அப்போ அவளுடைய அப்படின்ற போது ஹிஸ்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு போடுங்க. டவுட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. அவளுடைய அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு சொல்லி கேளுங்க, நான் சொல்கிறேன். அடுத்தது ஹீ அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் சப்ஜெக்டை மாற்றி இங்கே ஹீன்ற இடத்துல நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணீங்களோ அதே இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, டன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதனுடைய கண்டினியூஷன் அடுத்து பார்ட் 3ல் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். சரியா, டன். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த டயலாகை வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களோட ஃபோனில் வச்சுக்கோங்க. சரியா, அண்ட் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி நீங்கள் அந்த ஸ்டோரியை ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் தான் ரெக்கார்ட் பண்ணுவீங்க உங்களோட வாய்ஸை. சரியா, அண்ட் இந்த சப்ஜெக்டை மாற்றி போட்டு ஸ்டோரியை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட்
இது வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மளோட வீடியோவை நீங்கள் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க, எனக்கு இது நான் செக் பண்ணேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் நிறைய லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் பார்ட் 3ல மீட் பண்ணலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.